சாங் ரிலீஸ் ஆகுது. அந்த சாங்ல ரிலீஸ் ஆகிறப்போ யாருமே தெரியாம ஒரு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு பதிலா நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ், பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், ஏதோ ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல. வேற ஒரு இது காமிச்சிருக்கோம், சன் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு சன் டிவி இருக்குல்ல, அதுல வணக்கம் தமிழகம் வந்து ஒரு மார்னிங் ஃப்ரைடே மார்னிங் மூவி ரிலீஸ் அப்போ அந்த பண்ணணும். அதுக்கு வந்து இன்னைக்கு தான் அவங்க டைம் கொடுத்தாங்க. ஸோ ஹீ இஸ் டூயிங் ஓவர் தேர். அதர்வைஸ் இங்கே வந்துருவார். நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள நீங்க இருப்பீங்களா எனக்கு தெரியாது. மீடியா இங்க தான் மெயினா இங்க இருக்கும். அவர் ஃபர்ஸ்ட் இங்க தான் மீடியா இவ்வளவு பேர் இங்க இருக்கும். ஒருத்த மீடியாக்காக அங்க அனுப்பலாமா? இல்ல அனுப்பலாம இல்ல, அவங்க கேட்டாங்க அந்த டேட் தான் இருக்குங்கிறாங்க. எனக்கு வந்து ஐ வாண்ட் மை மூவி டு பி வின்னிங் லைக் யூனோ. ஸோ எங்கெல்லாம் அவர் ப்ரமோட் பண்ணணும், அவருக்கு இஷ்டப்படுறது அவருக்கு அனுப்பணும். ஹி வாண்ட்ஸ் டு கோ ஓவர் தேர். இஷ்டம்லாம் இல்லை, அவர் நடிச்ச மூவிங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும்ல. ஹி இஸ் பிரைம். நான் உங்களுக்கு மூவியில பார்த்தா தெரியும். ஹி இஸ் ஹீரோ சென்ட்ரிக் மூவி. நான் டிரெக்ட் பண்ணி ஹீரோயினா பண்ணாலும் இட்ஸ் நாட் ஹீரோயின் சென்ட்ரிக். பாத்தீங்கன்னா தெரியும். இட்ஸ் ஹீரோ சென்ட்ரிக். ஹீரோ இஸ் த ஒன் எவ்ரிதிங். அது வருவார், இப்போ வருவார் வந்து. சப்போர்ட் பண்ணல, டைரக்டர் சப்போர்ட் பண்ணல, சப்போர்ட்டிங் கேரக்டர் சப்போர்ட் பண்ணீங்க. வாட் அ क्वेश्चन. சரி, யாரோ ஒருத்தங்க சப்போர்ட் பண்றாங்க இல்லைங்க, அது சொல்லுங்க. அதுதான் பாருங்க, இவங்க தான் சப்போர்ட் பண்ண. நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க, கர்மா இஸ் a சைக்கிள். கர்மான்னு தெரியுமில்ல, கர்மா தமிழ்ல கர்மான்னு சொல்லுவாங்களே, அது சைக்கிள். எப்படின்னா நீங்க யாருக்கு நீங்க நல்லது பண்றீங்களோ அவங்களே தான் அவங்க கிட்ட இருந்து நீங்க நல்லது எதிர்பார்க்கணும்னு நினைக்க கூடாது. நீங்க ஒருத்தவங்க நல்லது பண்ணனா அவங்க செய்யலையே நினைல, யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு செய்வாங்க, அதுதான் கர்மா. ஸோ இவங்களுக்கு அவங்க செய்யல, இவங்க செய்யல, நான் ஏன் நினைக்கணும், இவங்க எனக்கு செய்யறாங்க. ஸோ இவங்க அது அவங்களுக்கு நான் செஞ்சது இவங்க எனக்கு செய்யறாங்க. தட்ஸ் இட். அப்படி எடுத்துக்கோங்க, பாசிட்டிவா எடுங்க. ஏன் நெகட்டிவா சொல்றீங்க? ஏமாந்தீங்கன்னா புரியல. இல்ல நம்ம படத்துல நீங்க இதுலயே பணத்தை போட்டு ஏமாந்தீங்களா? டைரக்டர் ஏமாத்துறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் வந்து என்ன யாருமே அப்படி நான் சொல்ல முடியாது, யாருமே ஏமாத்த முடியாதுன்னு. பிகாஸ் ஐ அம் ஸ்ட்ராங் வுமன். ஸோ படத்தை ஃபுல்லா பண்ணலீங்களே, படத்தை ஃபுல்லா பண்ணலீங்களே சொல்ல. அவர் வேற ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. நாங்க 6 months எடுக்க வேண்டிய ப்ராஜெக்ட் 20 months ஆச்சு இல்ல, அதனால ஈவென்ட் இல்லை. நீங்களும் நினைச்சுக்கிட்டீங்க, நீங்க நினைச்சுக்கோங்க, என்ன வேணா நினைச்சுக்கோங்க. வைரல்லாம் ஒண்ணும் கிடைக்காதுங்க என்கிட்ட இருந்து. ஆல்ரெடி ஊரே வைரலா பேசிட்டு இருக்கு. அப்புறம் என்ன என்ன வேணும், என்ன உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லுங்க. எனக்கு ஜாலியா இருந்துச்சு. ஏன்னா யாருமே தெரியும், ஒரு சாங் ரிலீஸ் ஆகுது. அந்த சாங்ல ரிலீஸ் ஆகிறப்போ யாருமே தெரியாம ஒரு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு பதிலா நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ், பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், ஏதோ ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல. அப்ப நான் வேர்ல்டுக்கு தெரியல யாருன்னு. நீ ஹேட் பண்ணாலும் லைக் பண்ணாலும் என்ன திங்க் பண்ணிட்டே இருந்தா பண்ண முடியும். என்ன திங்க் பண்றீங்களா, அப்ப நான் உங்க மனசு ஆல்ரெடி வந்துட்டேன். நான் என்ன கொடுத்தாலும் நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க, கரெக்டா? ஸோ ஐ டோன்ட் ட்ரோல் பண்றது ஒரு இதுதான். பிகாஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு புதுசா ஒரு விஷயம் இருக்குன்னா அது கூட கனெக்ட் பண்றப்போ நம்ம நெகட்டிவ் மைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமா போய் பாசிட்டிவ் ஆகும். ஸோ உங்க மைண்ட் நெகட்டிவ் ஆகாது மேடம். இந்த படம் மொத்த கான்செப்டும் அவ்வளோ பிரமாதமா இருக்கு, அவ்வளோ நல்ல மெசேஜ் சொல்லிருக்கீங்க. இந்த படத்தை ஒரு 2-3 ட்ரிப் நீங்க எப்படியா இருந்தாலும் பார்த்துருப்பீங்க. நிறைய ட்ரிப் பார்த்துட்டேன். ஆமா, ஒரு 4 ட்ரிப்பா பார்த்துருப்பீங்க மேபி. இல்லைங்க, நான் தான் கிரியேட்டிவ் ஹெட். நான் தான் பார்த்து இங்க எப்படி போடணும். படமா முடிஞ்ச பிறகு சரி, ஓகே, கேட்க வர்றது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த படத்துல நம்ம ஹீரோயினா பண்ணாம வேற ஒரு கேரக்டர் பண்ணி இந்த படத்தை இன்னும் ரீச் பண்ண வச்சிருக்கலாம்னு எங்கேயாவது தோணுச்சா உங்களுக்கு? அப்படி தோணல. ஏன்னா இந்த படத்துல ஹீரோயினுக்கு அதிகமா இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஹீரோயினுக்கு இட்ஸ் பாசிவ் ஒரு இந்தியன் ஹவுஸ் ஒய்ஃப், சப்மிசிவ் ஹவுஸ் ஒய்ஃபா தானே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வேற யாருக்கா நான் கொடுத்துருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்க, எனக்கு என்னங்க என்ன டம்மி பண்ணிட்டீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு என்னோட படத்துல டம்மியானா பரவாயில்ல. பிகாஸ் ஒரு இடத்துல டம்மியானா இன்னொரு இடத்துல நான் வின் பண்றேன், ப்ரொடியூசரா நான் வின் பண்ணிட்டு போறேன். அதனால இட்ஸ் நாட் a big deal for me. ரசிகர்களும் கை தட்டுவாங்க, தட்டுவாங்க கண்டிப்பா. பிளாக் பஸ்டர் ஆகும், விடுங்க, வச்சுக்கலாம். கேள்வி கேட்டோம் மேடம், இதுக்கப்புறம் படம் பண்ணுவீங்களான்ட்டு. நீங்க என்ன சொன்னீங்க, மறுபடியும் வந்து படம் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க. இப்போ எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா செகண்ட் மூவி நான் பண்ணிட்டேன், இப்போ அது நல்லாவும் வந்திருக்கு. நீங்க பாத்திருக்கீங்களா, பிடிச்சதுல இல்லை உங்களுக்கு எல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் மூவி வந்து வேற ஜோனர், இந்த மூவி இன்னொரு ஜோனர்ல பண்ணியிருக்கேன். எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. இது வந்து நல்ல ரீச் ஆகும்னு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிச்சு இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு. அதனால இது ஒரு ராசியான இடம் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணீங்களா? இப்போ 3ஆவதா ஒரு படம் பண்ணி இங்கே சொல்லிடுங்க. ப்ரொடியூசர், ஹீரோயின்,
கிரியேட்டிவ் ஹெட், டிரெக்டர், இருக்கிற எல்லா போஸ்ட் எனக்கு தான். போதுங்களா? அதானே வேணும் உங்களுக்கு. ஸ்டோரி எழுதிட்டீங்களா? எல்லாமே கையில வச்சிருக்கேன் நான். சரிங்களா? ஓகே. ஆனா உங்க நல்ல மனசுக்கு மேடம் இந்த படம் வெற்றி பெறட்டும். ஆனா அடுத்த படத்துல உங்களை நாங்க வில்லனிக் ஹீரோயினா எதிர்பார்க்கறோம். ஆக்ஷன் ஹீரோயின். ஆக்ஷன் ஆக்ஷன் தான் நான் அடுத்தது. வில்லனிக். ஓகே.